ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க வரணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஃப்ளிப்புக் டிராயிங் வரைஞ்சி போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு, எப்படி வரைஞ்சிங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் அதை தான் நம்ம எப்படி வரைஞ்சுன்னு சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூணே ஸ்டெப்பில் ஃப்ளிப்புக் டிராயிங் வரைஞ்சிடலாம். ஸ்டெப் 1 என்னன்னா, நம்ம வரையறதுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் கட் பண்ணணும். அது எப்படின்னா, ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதை இப்படி 4ஆக மடிச்சுக்கோங்க. நான் மடிக்கிற மாதிரி 4ஆக மடிச்சுட்டு இதை நீங்கள் கட் பண்ணணும். இப்படியே நீங்கள் ஒவ்வொரு பேப்பராக கட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேப்பர் சேர்ந்துடும். அதுதான் நீங்கள் வரையணும். ஸ்டெப் 2 என்னன்னா, நம்ம வரைய போகிற வீடியோவை ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணுறது தான். அது எப்படின்னா, ஏதாவது எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல வைக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு CapCut ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுல போயிட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கணும். அந்த வீடியோவை ஒவ்வொரு ஃப்ரேமாக நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். எப்படின்னா, இப்போ ஓடும்போது கால் கொஞ்சம் வெளியே போச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும், கால் வெளியே வந்து அதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இப்படிதான் நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டே வரணும். ஸ்டெப் 3 என்னன்னா, நம்ம எடுத்த ஃபோட்டோலாம் வரையணும். எடுத்த ஃபோட்டோலாம் வச்சுருப்போம், அதில் செல்லுக்கு மேலே பேப்பர் வச்சு வரையணும். இது ரொம்ப ஈஸியானது தான். இதுக்கு அடுத்து தான் வேலையாக இருக்குது. நம்ம ஒரு ஸ்டிக் பென்னு இல்லைன்னா ஒரு மார்க்கர் வச்சு பேசிக் அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பென்சில் ஷேடிங் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டாலே நம்மளுக்கு ஃபுல் ஃப்ளிப்புக் டைம் முடிஞ்சிடும். இது முடிஞ்சதுக்கப்புறம் எண்டு ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்கணும். ஃபோட்டோ எடுக்கிறது எப்படின்னா, ஒரு இடத்த நீங்கள் செட் பண்ணிவிட்டு அந்த இடத்த ஒவ்வொரு ஃபோட்டோவாக நீங்கள் வச்சு கரெக்டாக எடுக்கணும். கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ கரெக்டாக வரும், இல்லைனா கொஞ்சம் மிஸ் ஆகும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கடைசியாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எடுத்த ஃபோட்டோலாம் வச்சு CapCutல ஒரு வீடியோவாக டவுன்லோட் பண்ணிக்கணும். எல்லா ஃபோட்டோவும் ஒரு 5-5 செகண்ட் இருக்கும். அதை நம்ம அப்படியே வச்சு டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து டவுன்லோட் பண்ண வீடியோவை ஸ்பீட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் நமக்கு ஒரு வீடியோமாக கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த மாதிரி அடுத்த வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.